67 Mathematics Term 2, Chapter 1, Exercise 1.2, Objective Type Questions. Question number 10. Which of the following pairs is co-prime? So co-prime என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் HCF 1 வர வேண்டும். ஸோ அப்படி உள்ள நம்பர்ஸ் எல்லாமே HCF 1 இருந்துச்சுனாலே co-prime தான். ஸோ அப்போது இந்த 51 63 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக வந்து 3 என்ற நம்பரால் டிவைட் ஆகும். ஸோ அதனால் அந்த காமனாக வர மாதிரி உள்ளதை பார்க்க முடியாது, அதை வரவே வராது உங்களுக்கு. அது இந்த ஹெச்சிசிஎஃப்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போது அந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக ஏதாவது ஃபேக்டர் இருந்தாலே அதுதான் அதோட ஹெச்சிஎஃபாக போயிடும். ஆனால் கோப்ரைம் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்னென்னா ஹெச்சிஎஃப் ஒன்றா தான் வரணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது கோப்ரைம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 52 91. ஸோ ரெண்டுமே அகைன் 13th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 13 டேபிளில் 13 4 சார் வந்து 52, அது 13 7 சார் பார்த்தீங்கன்னா 91. ஸோ அதுவுமே வராது. ஸோ 13 காமனாக போயிடும், அது வராது. 71 81 பார்த்தீங்கன்னா 71 ப்ரைம் நம்பர் அண்ட் 81 பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ இந்த ப்ரைம் நம்பர் வந்துருக்கு 81 டிவைட் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்கு காமனாக பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது வந்து 3 டிவைட் ஆகிய மாதிரில வரும், இது 71 71 மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ அப்போது 1 71 மட்டும் இருக்காது, இதுதான் ஆப்ஷன் கரெக்டாக வரும். 81 99 பார்த்தாலே கூட அது கூட உங்களுக்கு 3 டிவைட் ஆகும். ஸோ அதனால் இதுவும் வராது. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் ரைட்டு. Question number 11. The greatest 4-digit number which is exactly divisible by 8, 9 and 12 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 8, 9 and 12 எந்த நம்பர்ஸில் டிவைடாக கேட்டாங்க. ஃபஸ்ட் நம்பர் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 8 and 12 வந்து ஈவனு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பரில் வந்துட்டாங்க. ஸோ அது எப்படி வரும்? ஸோ அது வாய்ப்பே இல்லை. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 9க்கு ரூல் என்னது? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 9 ரூல் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரில் உள்ள எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் அந்த நம்பரானது 9ஆல் டிவைட் ஆகணும். ஸோ அப்படின்னா அது வந்து கரெக்டு. ஸோ 9 + 9 + 9 + 6 பார்த்தீங்கன்னா 33 வரும். 33 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் வராது. இது பார்த்தீங்கன்னா 13 சொல்லிட்டு வரும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 13 சொல்லிட்டு வரும். ஆட் பண்ணி பாருங்கள். 9 + 6 and 15, மறுபடியும் 9 + 6 15, 15 + 50 30. 30 வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுவும் வராது. ஆனால் இந்த நம்பர் வரும். ஸோ அந்த 3 நம்பர் வரல, இந்த நம்பர் தான் ஆன்சர். இது பாருங்கள் 9ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும். த டி ஆப்ஷன். ஸோ லாஸ்ட்டு 12th கொஸ்டின். HCF of two numbers is 2 and their LCM is 154. If the difference between the numbers is, then the sum is என்ன கேட்டுருங்க. இதோடைய நம்பர் டிஃபரன்ஸ் வந்து 8 கொடுத்துறாங்க, HCF கொடுத்துறாங்க, LCM கொடுத்துறாங்க. ஸோ அப்போது இது வந்து எப்படி வித்தியாசமான மெத்தடில் பண்ணணும். என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ LCM வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 154 கொடுத்துருக்காங்களா, HCF பார்த்தீங்கன்னா 2 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதோட டிஃப்ரென்ஸு சம்மு எதனால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரெண்டு நம்பர்ஸோடைய டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ரெண்டு நம்பர்ஸோடைய HCF LCM கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு நம்பர்ஸோடைய டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உள்ளதை 8 சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த சம் என்னன்னு கேட்டுறாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு மெத்தட் தெரியணும். ஸோ இது என்ன மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது அந்த HCF × LCM = LCM × அந்த பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து மெத்தட் தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதிலாக பார்த்து என்ன பண்ணணும்னா, தெரியாத நம்பர்ஸை HCF-ஆக மாற்றலாம். இப்போ வந்து நான் X and Yன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு நம்பர்ஸ் எனக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஸோ அதனால் இதை வந்து நான் தெரியாத நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டேன், X Yன்னு சொல்லிட்டு. ஸோ அது HCF கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னது, HCF என்னது 2. ஸோ 2 கூட இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2X 2Y. எனி நம்பர் மல்டிப்ளை வித் அன்னோன் நம்பர் இஸ் த சேம் நம்பர். அதாவது இப்போ வந்து 2 × X 2X தான், Y × 2Y அதாவது Y 2 தான் பண்ணால் 2Y தான். ஸோ 2 டைம்ஸ் இந்த வேல்யூ என்னவோ அதுக்கு 2 டைம்ஸாக வரணும். அப்போ 2 பக்கத்தில் போட்டால் முடியும். ஸோ அவ்வளோதான். அல்ஜிப்ராலாம் பண்ணுவீங்களா? ஸோ அதே போல் 2X × 2Y. இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பர் கூட ப்ராடக்ட் பண்ணுங்கள். என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் = 2 × 154 = 308 சொல்லிட்டு வரும். இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஈக்குவேட் பண்ணிடுங்க பை த ரிலேஷன். ஸோ ஆக்சுவலாக இது இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா HCF × LCM தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் தான் சொல்லி இதோட ரிலேஷன்லாம் வந்தது தான். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = HCF × LCM நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதே தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்ற, அந்த நம்பர் தெரியாதனால இந்த ரெண்டு நம்பர் XYன்னு மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் இதை ரெண்டத்தையும் HCF-ஆல் கூட மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ அதை மட்டும் பண்ணிங்க. ஸோ அப்போ 2X × 2Y = என்ன வரும், 154 × 2 நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் 308. இப்போ 2 2 சார் பார்த்தீங்கன்னா 4. XY ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டு வேறு நம்பர். ஸோ 308 அப்படியே இருக்கட்டும். XY = 308 / 4 பண்ணியிருக்கேன். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், 308 4. ஸோ 30 × 28, ஏன்னா 7 4 சார் 28. ஸோ 2 பேலன்ஸு மறுபடியும் 8 போட்டிங்கன்னா 7 4 சார் 28 28 0 ஆயிரும். ஸோ இது வந்து 77.
அப்போ XY என்பது உங்களுக்கு 77 வருது. இப்போ 77 வருதுன்னா இதுக்கான பாசிபிள் பேர்ஸ் என்ன? அதாவது 77 வர்றது மாதிரி உள்ள நம்பர்ஸ் எதெல்லாம்னு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ XYனா 2 நம்பர் மல்டிப்ளை அதே மாதிரி. ஸோ எது 2 நம்பர் மல்டிப்ளை ஆனால் 77 வரணும். ஸோ அப்படி எந்த 2 நம்பர்ஸ்? ஸோ 77ஆல் டிவைட் ஆகுது. 7ல் வந்து உங்களுக்கு 77 வரும்னு தெரியும். ஸோ அப்போ XY = 7 × 11 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பேர், இது அவங்களோட ஒரு பேராக வச்சுக்கோங்க. அப்போ வந்து 7, 11 அப்படி சொல்லிட்டு ஒரு பேர். வேறு பேர்ஸ் வந்து 77ல் வராது. ஸோ அதனால 77 × 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 வருது. ஸோ அதை மட்டும் தான் எடுத்துக்கோங்க. ஸோ 7 × 11 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிபிள் பேர். பட் இது என்ன பண்ணணும்னா HCF மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ மொத்தமாக இது HCF என்னது 2, HCF வந்து 2. ஸோ மொத்தமாக இது வந்து 7 2s are 14, 11 2s are 22. ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்சுவல் பேர். இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸாக பாருங்களேன். 22 - 14 என்னது 8 தான் இருக்கும். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி வந்துட்டா ஆக்சுவலாக இது இன்ஃபர்மேஷன் அந்த 2 நம்பர்ஸோட HCF 8 இருக்கணும்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ அது வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமான ப்ரொசீஜர். என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன? ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = HCF × LCM. அதில் ஆக்சுவலாக 2 நம்பர்ஸ் தெரியாதனால 2 நம்பர்ஸும் HCF-ஆல் மட்டும் அந்த 2 நம்பர்ஸை ஏதோ அன்னோன் நம்பர்ஸாக எடுக்கணும், XYன்னு சொல்லிட்டு. அதை வந்து HCF-ஆல் மட்டும் பண்ணணும், 2X 2Y. இப்போ எல்லாத்தையும் அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் 2X × 2Y = HCF × LCM எல்லாத்தையும் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. HCF வந்து 2, LCM 154. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு XYயை நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77 வரும். அதாவது இந்த 2X × 2Y பார்த்தீங்கன்னா 2 2s are 4 வருதா? ஸோ 4 வந்து கொண்டு போய் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 77 வரும். XY = 77. இப்போ அந்த 77 என்பது 7 × 11 நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அது ஒரு பேராக எடுத்தாச்சு. இந்த பேரை மொத்தமாக HCF-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மொத்தமாக எங்கள் HCF-ஆல் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ அப்படின்னா 14 22. அதோடைய சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கிடச்சாச்சு. இப்போ இதோடைய சம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டத்தையும் சம் பண்ணுங்கள், அடிஷன் பண்ணுங்கள். 36 வரும். ஸோ அங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 36. And last 13th question, which of the following cannot be the HCF of 2 numbers whose LCM is 120 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 120 LCM வரணும். இதில் எது வந்து HCF இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. HCF இருக்காதுன்னா இதோட விஷயம் நான் வச்சுக்கோங்க, LCM/HCF வரணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இதில் LCM வந்து 120. ஸோ 120ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்ட் ஹோல் நம்பர் வரணும். ஸோ அப்படின்னா ஹோல் நம்பர் மீன்ஸ் உங்களுக்கு வந்து அது வந்து ரிமைண்டர் வரப்பல, டிவிஷன் பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் வரப்பல. ஸோ அப்படிப்பட்ட நம்பர்ஸ். ஸோ 120 60ஆல் டிவைட் ஆகினா உங்களுக்கு 20 வரும், 2 வரும். கரெக்டு. ஸோ அது கிடையாது. 40 பார்த்தீங்கன்னா 3 வரும். 80 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. 120 80ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிமைண்டர் வந்துடும். ஸோ அதனால் அதான் ஆன்சர். 30 கூட பார்த்தீங்கன்னா 40 வரும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 80 தான் இதோடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.